டாடா கை வச்சா ஹிட் ஆகாம இருக்குமா? ஃபேஷன் உலகை புரட்டி போடும் ஜுடியோ. மளமளவென குவியும் வாடிக்கையாளர்கள். பிரம்மாண்டமாக வளர்ந்தது எப்படி? வாங்க சுருக்கமாக பார்க்கலாம். ஜுடியோவின் வர்த்தக வெற்றி ஃபேஷன் சந்தையில் கடும் போட்டியை உருவாக்கியிருக்கிறது. அதன் வெற்றியானது ஸ்டைல் பஜார், சிட்டி கார்ட் மற்றும் V2 ரீட்டைல் போன்ற பிராந்திய சில்லறை விற்பனையாளர்களுக்கு கடும் போட்டியை வழங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துணி வியாபாரத்தில் இந்தியாவில் உள்ள பெரிய சில்லறை விற்பனையாளர்கள் ஃபேஷனாகவும் அதே நேரத்தில் பிராண்டடாகவும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தகுந்தாற்போல் ஆடைகளை வடிவமைத்து விற்பனை செய்வதில் இந்தியாவில் உள்ள பெரிய சில்லறை விற்பனையாளர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஃபேஷன் பிரிவில் பல நகரங்களிலும் விரிவுபடுத்தி வருகிறார்கள். பிராண்டடான ஆடைகள் மற்றும் காலணிகளுக்கான தேவையை அவர்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள். ட்ரெண்ட் லிமிடெடின் ஜுடியோ நிறுவனம் ஒரு மதிப்புமிக்க சில்லறை விற்பனையாளராக முக்கிய நகர்ப்புறங்களில் தனது கிளைகளை விரிவுபடுத்தி வர்த்தக உலகை திரும்பி பார்க்க வைத்து வருகிறது. ஆடை பிரிவில் 2020 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 6% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை அது எட்டிவிடும் என்று வல்லுநர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது அந்த நிறுவனத்தின் சார்பாக இந்தியாவின் பல நகரங்களிலும் 350 தனித்தனி கடைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு 3540 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது ஆடை வர்த்தக சந்தையில் கடும் போட்டியை ஏற்படுத்தி இருப்பதாகவே வல்லுநர்கள் தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள்.